கென் கார்னாஸ் நடிக்கும் புதிய படம் யூத். இந்த படத்துக்கான ப்ரீ ரிலீஸ் வந்து சமீபத்தில் நடந்துச்சு. இதுல தனுஷ் பேசியிருக்காரு. கென் என் சன் மாதிரின்னு சொல்லுவேன். லப்பர் பந்தல டயலாக் வரும், டோன்ட் சே மாதிரி. என் சன் தான், நான் தெரிஞ்சோ தெரியாமலோ டைரக்ஷன் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, தெரிஞ்சுதாப்பா சொல்லி கொடுத்தேன், பார்த்தா தெரியும் உருப்படமா உருப்படாதா அப்படின்னு. சிதம்பரம் நம்ம கிட்ட கார்டு இருந்தா எடுத்துக்குவானுங்க, ரூபா இருந்தா புனிகிருவானுங்க, ஆனா படிப்பை மட்டும் எடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு அதை தவிர நீ எல்லாமே பண்ணிருக்க. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல 3 பொண்ணோட பைக்ல ஹீரோயின் மீனாட்சி தினேஷ் இவங்க பேசியிருக்காங்க. இது தமிழ் சினிமாவின் பிரேமலு இல்ல, யூத் பிரேமலுவை விட பெரியதாக இருக்கும். தனுஷ் சார் இங்க இருக்காரு, இப்ப எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. நான் ரொம்ப துரதிருஷ்டசாலின்னு எப்பவும் ஒரு உணர்வு இருக்கு. என்னை சந்திச்ச பிறகு நான் அதிர்ஷ்டசாலின்னும் அவர் தான் என்ன அதிர்ஷ்டக்கார வசீகரம்னு உணர்ந்தேன். இவ்வளவு பெரிய மேடையில் என்னை நான் கற்பனை பண்ணி பார்த்ததே கிடையாது. படத்தில் நான் கொஞ்சம் அழகா இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சா அதுக்கு காரணம் டிஓபி விக்கி தான். தனுஷ் சார் படத்துக்கு வேலை செஞ்சிருக்காங்க. அவங்க இந்த மாதிரி ஸ்டைல் எங்க படத்துல பண்ணுவாங்க நாங்க நினைச்சு கூட பாக்கல. அனிஷ்மா பேசிருக்காங்க, நன்றி கேன், நீ ரொம்ப கடினமா உழைச்சிருக்க. அது இந்த ஏஜ்ல உன் கனவு திட்டத்தில் என்னை ஒரு பகுதியாக மாற்றியதற்கு நன்றி. ஜிபி சாருடன் எனக்கு ஒரு ரசிகை தருணம். நான் எங்கள் வீட்டில் உங்கள் ஆடுகளம் பாடலுக்கு நடனம் ஆடிருக்கேன். இப்போது உங்கள் பாடல்களுக்கு திரையில் நடனம் ஆடுகிறேன். சூரஜ் சாருடன் நடிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய கனவே இருந்துச்சு. ஆனா அது மலையாளத்துல நடக்கல. இப்ப தமிழ் படம் மூலமா அது நடந்திருக்கு. நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு இவங்க பேசிருக்காங்க. கருணாஸ் பேசிருக்காங்க, திருடா திருடி படப்பிடிப்பின் போது நான் தனுஷ சந்திச்சேன். அப்ப அவருக்கு 19 வயசு தான். நான் காதல் கொண்ட படத்தை பார்த்துட்டு அவரது சகோதரருக்கு போன் செஞ்சேன். நீங்கள் இந்திய சினிமாவுக்கு ஒரு சிறந்த நடிகரை கொடுத்திருக்கீங்க என்று சொன்ன ஊடக பேச்சுகளை பத்தி நான் கவலைப்பட்டேன். இப்போது ஊடகங்கள் அவரது படத்திற்காக காத்திருக்கிறாங்க. நான் 16 வருஷத்துக்கு பிறகு தனுஷோட கரா படத்துல நடிக்கிறேன். அவருக்கு ஒரு அவார்டு கிடைச்சா எனக்கு ஒரு அவார்டு தேவை. நான் எந்த ஒரு உதவியும் கேட்கிறேன். நான் ஜி பிரகாஷ் சொன்னேன், அவ்வளவு பெரிய சம்பளத்தை என்னால கொடுக்க முடியாது, ஆனால் அவர் இந்த படத்தை எனக்காகவும் கென்னுக்காகவும் இலவசமா பண்ணி தர அப்படின்னு அவரே சொன்னாரு. ஜி பிரகாஷ் பேசிருக்காரு, தனுஷ் சார் கோல்டன் ஸ்பேரோ பாடலை பெற்ற பிறகு எனக்கு போன் செஞ்சு மச்சான் இந்த கென் பாட்டு பிடிக்கல அப்படின்னு சொல்றான்டா அப்படின்னு சொன்னாரு. நான் விமான நிலையத்தில் கென்னை பிடித்து அந்த பாடல் பெரிய வெற்றி பெற்றதாக சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னாரு, இன்னும் அது எனக்கு வேலை செய்யவில்லை அப்படின்னு சொன்னாரு. தனுஷ் கென்னை நிறைய கவனிச்சார். அவரை கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு. அசுரன் படத்துல தனுஷ் நான் அவரோட மகனை போல உணரணும் என்றாரு. கென் கதையை சொன்னப்போ 2ஆம் பாதி கொஞ்சம் நீளமா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆனா அவருடைய எனர்ஜியும் டைமிங்கும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு வெற்றிமாறன் பேசியிருக்காரு. அசுரன் போட்டோ ஷூட்டின் போது கென்னை சந்திச்சேன். வெற்றிக்கு போன் செஞ்சு, வெற்றி வேற யாராச்சும் பாருங்க ரொம்ப உருண்டையா இருக்கா அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் ஒரு நாள் ஷூட்டிங்ல ஃபர்ஸ்ட் ஷாட் பண்ணாரு. வெற்றியிடம் இவன்ட்ட என்னவோ இருக்குது, நல்ல சாய்ஸ் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு தனுஷ் பேசிருக்காரு. கென் ஏக்க போவதாக சொன்னதும் நான் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சேன். அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், ஏன்டா அவசரப்பட்ட, இன்னும் நல்லா கத்துக்கோ அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவன் சொன்னா, இல்ல சார் நான் எடுக்கிறேன், நான் அவரை நம்பல, ஆனா படத்தை முடிப்பதன் மூலம் அவர் என்னை தவறாக நிரூபித்தார் அப்படின்னு தனுஷ் பேசிருக்காரு. கென் கர்னாஸ் இவர் பேசிருக்காரு, நான் இங்க டைரக்டரா நிக்கிறேன்னா அதுக்கு ஒரே காரணம் தனுஷ் சார் மட்டும் தான். வாத்தி ஷூட்டிங் போது ஒரு ஷாட் எடுத்து நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்தேன். அதன் பிறகு ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு விருதை வெல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க. நீங்க உணர்ச்சி வசப்படுவீங்க, நான் விருது வெல்லுவேனா இல்லங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் நான் ஒரு டைரக்டராக உங்கள் முன் வந்து நிக்கிறேன். உங்கள் சிஷ்யனாக நான் என்றென்றும் நன்றி உள்ளவனாக இருப்பேன் அப்படின்னு இவர் பேசிருக்காரு. தனுஷ் சார் பேசிருக்காரு, அந்த சிறனை நடிச்சவங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு ஃபேன் சொன்னாங்க அனிஷ்மா. அதுக்கு தனுஷ் சொன்னாரு, தேங்க்ஸ் பா, உங்க ஸ்மைலுக்கு நான் பிக் ஃபேன். பியூட்டிஃபுல் இன்னோசன்ட் ஓவர்வெல்மிங் ஸ்மைல் உங்கள்கிட்ட இருக்குது. அந்த ஸ்மைல் உங்களோட ப்ரீவியஸ் பிலிம் சிறையில பார்த்தேன். காட் பிளஸ் யூ. சிறையில நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னு இவர் பேசிருக்காரு. யார் யாரெல்லாம் இந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்க, இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.